அனைவருக்கும் வணக்கம். சென்னையினுடைய பிரதான தொகுதிகளில் ஒன்றான கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு பார்க்கப்படுற ராயபுரம் தொகுதியில் தன்னுடைய வெற்றி மூலமாக, அதுவும் ரெண்டு பக்கம் பார்த்தா இருபெரும் ஜாம்பவான்களாக இருக்கிற திமுக அதிமுக கட்சிகள், அதனுடைய வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. அப்படிப்பட்ட ஜாம்பவான்களை எதிர்த்து தன்னுடைய முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றவரும் அந்த ஆட்டோ ஓட்டுநராக இருந்து தற்போது எம்எல்ஏவாக உருவாகி இருப்பவருமான திரு KV விஜயதாமு அவர்கள் தனி கவனம் பெற்றிருக்கிறாரு. அவருடைய வெற்றி மூலமாக ராயபுரம் தொகுதியும் கவனிக்கப்பட்டிருக்கு இந்த சென்னையில். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ ஆட்டோ டிரைவராக இருந்து தற்போது எம்எல்ஏவாக உருவாகி இருக்கிறார் அப்படின்ற பொழுது அவருடைய அந்த பயணத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த வகையில் யார் இந்த KV விஜயதாமு அவர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். KV விஜயதாமு எனும் நான் ஆட்டோ தாமுன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருக்காரு. விஜயதாமுங்க. விஜயதாமு. 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 விஜய் செய்தி எல்லாமே நம்பர் 1 இருக்கு. சுலபமாக அணுகக்கூடிய எம்எல்ஏ தான் இருக்காரு. சேர்ந்து கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்குது. அதான் அவர் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும், அவங்க வந்து செய்யணும். மற்றவங்க மற்ற ஆளுங்கள்ட்ட கஷ்டம் சொல்லும்போது அவர்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இவரை பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம். இவரை விஜய் அவர் செய்ய வைப்பார். KV விஜயதாமு அவருடைய இளமை காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சின்ன வயசுலேயே வந்து அப்பாவை இழந்த ஒருத்தர், தாயினுடைய அரவணைப்பிலையும் அவங்க ஒரு ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்களுடைய தாய் தான் வளர்த்துருக்குறாங்க. 8வது வரைக்கும் படித்த அவர் 9th ட்ராப் அவுட் அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கப்பெறுது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அவர்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால் படிக்க முடியாட்டியும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஆட்டோ ஓட்டுநராக ஆகியிருக்கிறாரு. ஆட்டோ ஓட்டுநராக அவர் சார்ந்த பகுதியில் அவர் வந்து ரொம்ப அறியப்பட்ட ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. பிரதானமாக அவரோட வாக்கு இருப்பது அப்படிங்கிறது வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அவருடைய வாக்கு இருக்குது. அவர் வசிப்பிடம் அப்படிங்கிறது திருவான்மியூரில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ராயபுரம் தொகுதிக்கு பெரிதாக பரிச்சயம் இல்லாமல் இருந்தாலும் கூட ராயபுரம் தொகுதியில் அவர் வந்து ஒரு முத்திரை பதிக்கும் அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இளமை காலத்தில் நிறைய கஷ்டங்கள், ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து உழைச்சி, அதே நேரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற ஒருத்தர் ஒரு பக்கம் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் கூட இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள், தற்போது முதல்வராக இருக்கிற திரு விஜய் அவர்களினுடைய படங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு ரசிகனாக மாறி இருக்கிறாரு. பர்டிகுலர்லி அவர் ஒரு நேர்காணல் ஒன்றில் அவர் பகிர்ந்துக்கும் பொழுது கூட தேவா படம், கிட்டத்தட்ட இந்த தேவா படம்லாம் வந்த சமயத்தில் அதெல்லாம் பார்த்து அவரோட டான்ஸை பார்த்து ஃபைட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகி அவருக்கு ஃபேனாக மாறி இருக்கிறாரு. அதிலிருந்து தொடர்ந்து அவருக்கு ஒரு ரசிகனாக பயணித்து கொண்டிருந்த அவருடைய பெயரில் ஒரு மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த மன்றத்தில் இணைந்து பணியாற்றி, அந்த மன்றத்தை உருவாக்கி அதுக்காக பணியாற்றி விஜய் அவர்களினுடைய அந்த மன்றத்தின் வாயிலாக மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவதன் மூலமாக ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒருத்தராகவும் அவர் மாறி இருக்கிறாரு. தான் சார்ந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதன் மூலமாக மக்கள் மத்தியிலையும் பரிச்சயமாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது நாளடைவில் மக்கள் இயக்கமாக மாறுது. அந்த மக்கள் இயக்கம் ஒரு முழுக்க பிரதானமாக மக்களுக்கான நலன்களை, நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற ஒரு அமைப்பாக அது செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று தான். அதில் தன்னுடைய ஒரு பணியாக, சேவையாக நிறைய மக்களுக்கு உதவி பண்ணுறதையே வந்து நோக்கமாக கொண்டு வேலை செய்து கொண்டிருந்த ஒருத்தர், ஒரு பக்கம் ஆட்டோ டிரைவராக பயணித்து கொண்டிருந்த ஒருத்தர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜய் அவர்களோடு ரொம்ப
நட்புறவோடு பழகுகிற ஒருத்தராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய உழைப்பை பார்த்துட்டு அவருடைய உழைப்பை விஜய் அவர்கள் ரொம்பவே ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்கிறாரு. ரொம்பவே தன்னுடைய ஒரு சகோதரரை பார்ப்பது போல, நண்பரை பார்ப்பது போல தான் விஜய் அவர்கள் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப எமோஷ்னலாகவே சொல்கிறாரு. அப்படிப்பட்ட விஜய் தாமு அவர்களுக்கு தான் ஒரு கட்சி தொடங்கும் பொழுது 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு கட்சியாக உருவெடுக்கும் பொழுது விஜய் தாமு அவர்களினுடைய உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு, அதை மெச்சும் அளவுக்கு அவருக்கு கட்சியில் வந்து சென்னையினுடைய ஒரு தெற்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்படுது. தனக்கு கட்சியில் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்க்கலை அவர் விஜய் தாமு அவர்கள். அவர் அப்படி தான் பதிவு பண்ணுறார். நம்ம கையில் இவ்வளோ பெரிய பொறுப்பு தூக்கி கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் தான் ஆனதாக அவர் சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பொறுப்பு வழங்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கட்சிக்காக தன்னுடைய தலைவரான விஜய் அவர்களினுடைய வெற்றிக்காக ரொம்பவே அல்லும் பகலும் பாடுபட்ட ஒருத்தராக விஜய் தாமு அவர்கள் அறியப்படுகிறார். கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறது, கட்சிக்காக உழைக்கிறது, கட்சியின் பெயரில் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, இப்படின்னு ஒரு பக்கம் குடும்பத்தையும் இன்னொரு பக்கம் மக்கள் பணியையும் ரொம்பவே பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட ரொம்ப உழைத்த அவருடைய உழைப்பை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் வந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ராயபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக அவருக்கு வாய்ப்பு வழங்குகிறார். ராயபுரம் திரு KV விஜய் தாமு, சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். அந்த வாய்ப்பு வழங்கப்படும் பொழுது ராயபுரம் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு KV விஜயதாமு அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிக்கும் பொழுது ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாரு இவர் விஜய் தாமு அவர்கள். அவர் வந்து அந்த இடத்துலையே ஒரு எமோஷ்னலான ரொம்ப நெகிழ்வான சில தருணங்கள்லாம் அங்கே நடந்தது, நிகழ்வுகள் நடந்தது. உடனே அவர் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் விஜய் தாமு அவர்கள். அவருடைய விஜய் அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கியிருப்பார். அந்த நிகழ்வை பற்றி மற்றொரு சமயத்தில் ஒரு நேர்காணலில் விஜய் தாமு அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த இடத்துல நான் வந்து விஜய் அவர்களை, என்னுடைய தலைவரை நான் ஒரு தகப்பன் போல தான் பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் வளர்ந்த நான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்னுடைய தலைவரை ஒரு தகப்பன் போல பார்த்தேன்னு ரொம்பவே எமோஷ்னலாக பதிவு பண்ணுறார். அந்த இடத்துல காலில் விழும் பொழுது கூட விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி, காலில் விழுந்தால் அவருக்கு பிடிக்காது. உடனே அந்த இடத்துல கூட சட்டுன்னு லைட்டாக கோவப்பட்டார், காலிலலாம் விழாதீங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப அன்போடு அரவணைச்சிக்கிட்டாரு. இப்படிங்கிற மாதிரியான நிறைய நெகிழ்வான தருணங்களை, ஒரு மனசுக்கு நெருக்கமான தருணங்களை எல்லாம் அவருடைய நேர்காணலில் பகிர்ந்திருக்கிறார். அப்படி அவருக்கு வழங்கப்பட்ட ராயபுரம் தொகுதியினுடைய அந்த வேட்பாளர் வாய்ப்பு அப்படிங்கிறத ரொம்பவே சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அந்த தொகுதியினுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த இருபெரும் ஜாம்பவான்கள் இருக்கிற ராயபுரம் தொகுதி அப்படிங்கிறதுல ஒரு முதல் தேர்தலில் புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ராயபுரம் தொகுதி உருவாக்கப்பட்டு சுமாராக ஒரு 59 ஆண்டுகள் ஆகிட்டாலும் கூட அந்த தொகுதியினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த தொகுதியில் நிறைய பகுதிகளில் அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த தொகுதி மக்களினுடைய குற்றச்சாட்டுகளும் கூட. அதை வந்து விஜய் தாமு அவர்கள் ரொம்பவே நல்லா கிராப் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தானும் ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தவர், அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்த ஒருத்தர் அப்படிங்கிற வகையில் அந்த ஏழை எளிய மக்களோடு எளிதாக பழகக்கூடிய ஒருவராக விஜய் தாமு அவர்கள் ரொம்ப இயல்பாகவே, அது மாறிட்டாருன்னு கூட சொல்ல முடியாது, இயல்பாகவே அது அமைஞ்சது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் அந்த தொகுதிக்குள்ளே போய் விசிட்லாம் பண்ணும் பொழுது நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களை பார்த்ததாலாம் அவர் நேர்காணலில் பதிவு பண்ணுறார். அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் இன்னமும் கரண்ட் வசதியே இல்லை,
இன்னமும் சென்னை மாநகராட்சியில் அதுவும் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை மாநகராட்சி, அங்கே வந்து கரண்ட் இல்லாமல் ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுவும் இல்லாமல் ஒரு 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 டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல், ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாமல் ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட பகுதி ராயபுரம் தொகுதியில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறாரு. அது கிட்டத்தட்ட இந்த 152வது வார்டு 153வது வார்டு பகுதிகளில் பார்த்த காட்சிகளை பதிவு பண்ணார் அவர். அந்த 153வது வார்டெல்லாம் போகும்பொழுது அங்கெல்லாம் வந்து அந்த தார்பாயிலேயே டென்ட்டு மாதிரி போட்டு தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பர் வீடு கூட கிடையாது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தோன்றின ஒரு விஷயமாக அவர் சொல்வது, இப்படிப்பட்ட மக்களுக்கு முதல்ல அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசில் இருந்தது அப்படின்னு. அப்போது கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு 59 ஆண்டுகள் ஆகிட்ட ஒரு உருவாக்கப்பட்ட 59 ஆண்டுகளான ஒரு தொகுதியில் இத்தகைய அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த பக்கம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு மனதில் தோன்றுச்சுன்னு. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது அவர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு வித்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். எனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிற வகையில் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை சம்பாரித்ததன் மூலமாக ராயபுரம் தொகுதியினுடைய மக்கள் அவருக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி நம்ம தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஆளும் கட்சியினுடைய வேட்பாளரான சுபைர்கான் அவர்களை விட ஒரு 14,000 வாக்குகள் அதிகம் வாங்கி வெற்றி பெற்றாரு விஜயதாமு அவர்கள். அவருடைய மொத்த வாக்குகள் ஒரு 59,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருந்தார். அவரை விட ஒரு 14,000 வாக்குகள் பின்தங்கி தான் திமுகவினுடைய சுபைர்கான் இருந்தார். அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய வேட்பாளராக இருந்தவர், பல ஆண்டுகளாக அந்த தொகுதியில் வெற்றியை சம்பாதித்த ஒருத்தர், அமைச்சராக இருந்தவர், சபாநாயகராக இருந்தவர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள். அவரை 3வது இடத்துக்கு தள்ளி முதலிடத்துக்கு வந்தார் விஜயதாமு அவர்கள். அதிமுகவினுடைய கோட்டையாக பார்க்கப்பட்ட ராயபுரம் தொகுதியை தனக்கு சாதகமாக மாற்றியது அப்படிங்கிறது தான் ரொம்ப மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுற ஒரு விஷயம். அந்த வெற்றி ஃபுல்லாக ஒரு ஆட்டோ டிரைவர், நம்மளோடு ஒரு எளிய மக்களோடு பயணிக்கிற ஒருத்தர் இந்த இடத்துக்கு ஒரு எம்எல்ஏவாக வந்தால் நம்மளுடைய தொகுதி நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பினதுனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி அது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அந்த வெற்றியை அடைந்த திரு விஜயதாமு அவர்கள் தற்போது தொகுதிக்கு நிறைய விஷயங்களை பண்ணுறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவர் நடந்துக்கிறத பொறுத்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நிறைய இடங்கள்லையும் பதிவும் பண்ணுறார். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேவி விஜயதாமு எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றையும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ளும் இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் மீது ஆணையாக உறுதி கூறுகிறேன். கடவுளறிய உறுதி கூறுகிறேன். அவர் பிரதான நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொகுதி மக்களுக்கு முதல்ல அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துடணும். அவங்க இருக்கிறதுக்கு சரியான வசிப்பிடமாக இருக்கட்டும், அவங்களுக்கான குடிநீர் தேவை, மின்சார தேவை, இன்ன பிற அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அண்ட் மோரோவர் இப்போ எம்எல்ஏவெல்லாம் ஆயிட்டாலும் கூட அவரும் ஒரு எளிய மக்கள் போல தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. நார்மல் வீட்டில் இந்த மாதிரி அப்படி தான் வாழ்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தொகுதி மக்களுக்காக உழைக்கணுன்றத நோக்கமாக வச்சு உழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் சில விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன விஷயங்களை கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி வந்தோம், இப்போது விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போது கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, எத்தனை இடைஞ்சல்களை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுல அவர் சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறார். எஸ்பெஷலி இப்போது இந்த தேர்தல் இந்த வருட விஜய் பிறந்த நாளுக்கு முந்தைய வருடத்துலலாம் அந்த பகுதிகளில் சென்னையிலலாம் அடிக்கப்பட்ட கட் அவுட்டுகள்லாம் அகற்றப்பட்டது.
அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு அந்த முதல் மாநாட்டில் கூடின கூட்டத்தை பார்த்து ஆளும் திமுக அரசு எங்களுக்கு எவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தது, எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார். அத்தகைய பிரச்சனைகளையும் தடைகளையும் படிக்கற்களாக மாற்றி தற்போது இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்பவே பெருமிதமாக அவர் பதிவு பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட விஜய் தாமு அவர்களினுடைய பயணம் அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு எம்எல்ஏவாக தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு அவ்வப்போது சில செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. ஒரு ராயபுரத்தில் திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்ட போதெல்லாம் உடனடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுத்ததன் வாயிலாக அந்த பகுதி மக்களினுடைய பாராட்டையும் அவர் பெற்றிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட விஜயதாமு அவர்களுடைய பயணங்கள் இப்படியாக தொடர்ந்து வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா சில சர்ச்சைகள் அவரை சுற்றியும் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய பிறந்த நாளுக்கு வாளால் கேக் வெட்டியது அப்படிங்கிற விஷயம், பக்கத்தில் லயோலாமணி அவர்கள் வந்து பக்கத்தில் இருந்து அதை பண்ணாதீங்க அப்படின்னு தடுக்கும் போதும் கூட அவர் அதை பண்ணியிருக்கிறார் அப்படின்றது கொஞ்சம் சர்ச்சையாக தான் பேசப்பட்டது. தாவேக்காவை சேர்ந்த நபர்களேவும் கூட சமூக வலைதளங்களில் அவரை விமர்சித்தாங்க. உங்களுக்கு விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நல்லது பண்ணுங்க, அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியாக வாளால் கேக் வெட்டியது அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அஃபிடவிட்டில் அவர் குறிப்பிட்ட சில தகவல்கள், அவருடைய சொத்து சம்பந்தமான அந்த தகவல்கள் வரும் பொழுது ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார், ஆனால் அவருக்கு சொந்தமாக ஆட்டோ கூட இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ஆனால் இனோவா கார் வச்சிருக்கிறார், அப்புறம் 2 டூ வீலர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு வரும் பொழுது அதுவும் இந்த இடத்துல எதிர்க்கட்சிகளால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, அது மக்கள் மத்தியிலையும் பேசுபொருள் ஆக்கப்பட்டது. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்துகிட்டு இருக்கிறார், தன்னுடைய வெற்றியை அடைஞ்சிருக்கிறாரு, பணியை தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் விஜய் அப்படிங்கிற ஒருவருக்காக எனக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்லோகன்ஸாக இருக்குது. தொடர்ந்து அவர் வந்து தன்னுடைய பயணத்தை சரியாக முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாருன்னு பார்க்கும் பொழுது மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்திருக்கிற விஜய் தாமு அவர்கள் சரியான முறையில் மக்களுக்கு நல்லது பண்ணி அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையும் முன் வச்சு அவருடைய பயணம் வெற்றிகரமாக தொடரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி.